என்றும் பிச்சைக்காரனை போல சட்டை அணிபவர் என்றும் சொல்லியும் மிகவும் கீழ்த்தரமாக பேசிய பழனிசாமியை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகின்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கண்டன ஆர்ப்பாட்டத்தினை இந்த பகுதியினுடைய தலைவர் ஏழுமலை அவர்களும் நம்முடைய பகுதி தலைவர்கள் ராஜமாணிக்கம் அவர்களும் பாபு அவர்களும் அருமை கோடி அரசிற்கு தமிழகத்திலே பாய் விரித்து ரத்தின கம்பளம் விரித்து அவருடைய ஊழலை மறைப்பதற்காக ஒரு இதை காங்கிரஸ் போராட்டம் 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 அடுத்தது முற்றுகை போராட்டம் போராட்டம் இது போராட்டம் எடப்பாடியை கண்டிக்கும் போராட்டம் விடமாட்டோம் மன்னிப்பு கேட்கும் வரை விடமாட்டோம். தமிழக தென்சென்னை மத்திய மாவட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய அனைத்து பிரிவுகளும் பகுதி தலைவர்களும் மாவட்ட நிர்வாகிகளும் இந்த போராட்டத்தினை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எங்களுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். எடப்பாடி பழனிசாமி என்பவர் இங்கே இருப்பவர்களுக்கு பல பேர்த்துக்கு தெரியாது. அவர் யார் என்று சொன்னால் அவர் ஒரு சக்கரை புரோக்கரு. அவருக்கு பேரே சக்கரை மூட்டைன்னு தான் எல்லாம் ஊரில் சொல்லுவாங்க. ஒரு புல்லட்டை வச்சுட்டு ஊரில் வந்தவர். அவர் மேலே ஏற்கனவே அவருடைய உறவினரை கூட பங்காளியை 2 பேரை கொலை செய்த ஒரு வழக்கும் இருந்தது. அந்த வழக்கு எப்படி முடிக்கப்பட்டது என்பது அவருக்கும் தெரியும். அந்த பகுதியிலே இன்று வரை அவருடைய பங்காளிகள் அவரிடத்தில் சுமூகமாக இருக்கிறார்களா என்று சொன்னால் கிடையாது. இந்த மாதிரி எங்களுடைய தலைவரை பேசுவதற்கு எந்த அருகதையும் அவருக்கு கிடையாது. பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வருவதற்கு என்னவெல்லாம் செய்து மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை துரோகத்தை இழைத்து இந்த உலகமே தெரியும். இந்த மாதிரி ஒரு யாராலையும் அது மாதிரி ஒரு மண்டி போட்டு காலில் விழுவுவாங்கன்னு தெரியும். ஆனால் இந்த மாதிரி ஒரு பல்லி நடக்கிற மாதிரி நடந்து போய் காலில் விழுந்து அந்த அம்மாவை ஒரு கேஸில் ஜெயிலில் போடுறாங்க. ஒரு நாள் கூட சென்று பார்க்கவில்லை. அவ்வளோ பெரிய யோகிய. அந்த யோகிய எங்களுடைய தலைவரை இந்திய தேசிய காங்கிரஸ் என்பது ஒரு 130 ஆண்டுகள் வரலாற்று சிறப்புமிக்க இந்த இயக்கம். திராவிடம் என்று சொல்லுகிறீர்களே, ஜாதி என்று சொல்லுகிறீர்களே, மதமில்லை என்று சொல்லுகிறீர்களே, திராவிடமே ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலிருந்து ஒரு தலைவரை அழகு பார்க்கின்ற ஒரு இயக்கம் காங்கிரஸ் இயக்கம் என்பதற்கு பல்வேறு நிலையிலே நாங்கள் ஆதாரபூர்வமாக நிகழ்த்தி காட்டியிருக்கின்றோம். அந்த வகையில் இன்று இன்றைய நிலையில் எந்த திராவிட இயக்கமும் பேசுவது படிப்பது ராமாயணம், இடிப்பது பெருமாள் கோயில் என்பது போல ஜாதி என்று சொல்வார்கள். காங்கிரஸ் கட்சியிலே கோயில் அறங்காவலத்துறையினுடைய அமைச்சராக தாழ்த்தப்பட்டவர்களை அன்றே தலைவர் கர்ம வீரர் காமராஜ் அவர்கள் நியமித்து மக்களிடத்திலே அனைவரும் சமம் என்று சொல்லுகிறார். ஆனால் அருகதையற்ற யோக்கியமில்லாத பொய்யர் ஏமாற்றிய பழனிசாமி எங்களுடைய தலைவரை பார்த்து கிழிந்த செட்டை போட்டு ஒட்டு போட்டு எங்கே பேசுகிறாய்? ஆயிரக்கணக்கான இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் மத்தியிலே
நீ அதை சொல்லுகிறாய்? அந்த தோழர்களுக்கு தெரியும் இந்த இரட்டை இலையை யார் காப்பாற்றி கொடுத்தது. தலைவர் வாழப்பாடியாரும் தலைவர் ராஜீவ்காந்தியும் இல்லாவிட்டால் 89 உன்னுடைய இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்திருக்காது, இந்த சிம்பிள் இருந்திருக்காது. இந்த கட்சியினுடைய உயிர் நாடியாக அந்த சிம்பிள் தான், எம்ஜிஆருடைய சிம்பிள் இரட்டை இலை தான். அதை காப்பாற்றி கொடுத்தது காங்கிரஸ். அதை ஏறிய மரத்தை எட்டு அரசியல் கருத்து வேறுபாடுகள் வரலாம். நாங்கள் அன்னைக்கு நீயும் 25 நானும் 25, 89 நீ 25 சீட்டு நாங்கள் 25 சீட்டு. இடைத்தேர்தலில் மருகாபுரியில் ஒரு சீட்டு ஜெயித்ததுனால நீங்கள் 26 நாங்கள் 25. நீ 91 நீங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு வாழப்பாடியாரும் ராஜீவ்காந்தியும் தங்களுடைய உயிரையும் தங்களுடைய உணர்ச்சிகளையும் கொட்டி ஆட்சி பொறுப்புக்குள்ள வந்த பின்னாடி நீங்கள் இன்று அதில் போட்ட முளைத்த காளான் கலை, அந்த கலை ஒரு தரமான விதை கிடைத்திருந்தால் இன்று தரமான சொற்கள் கிடைத்திருக்கும். இந்த தரமில்லாமல் இதில் தலையாக வந்த பழனிசாமி எங்களுடைய இயக்கத்தை, அது வாழப்பாடியாக இருக்கலாம், மூப்பனாராக இருக்கலாம், தங்கபாலாக இருக்கலாம், அல்லது திருநாவுக்கரசாக இருக்கலாம், இத்தனை பேர்த்தையும் காங்கிரஸ் கட்சி அணைத்து சென்று உங்களையும் காப்பாற்றி இருக்கிறது என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். 2029 ஆட்சிகள் மாறும், காட்சிகள் மாறும். அப்பொழுது பழனிசாமி எங்கே இருப்பார் என்பதை நீ மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இல்லை அதாவது ஜோதிமணி அந்த பார்லமெண்ட்டில் இருக்கலாம். காங்கிரஸ் கட்சி என்பது இன்றைக்கி அதிமுகவில் இருக்கிற, திமுகவில் இருக்கிற பல அமைச்சர்கள், முன்னணி தலைவர்கள் காங்கிரஸ் கட்சியில் இருந்து சென்றவர்கள். இந்த இயக்கம் ஒரு ஆலமரம். இந்த அது இல்லை அது கூட்டணியில் இருந்துட்டு சில வெறுப்புகள் இருக்கத்தான் செய்யும். அப்படி போனதாக அது இல்லை. ஏற்கனவே அவங்க கட்சியில் செயல்படாது இருந்தாங்க, அவங்க போயிட்டாங்க அப்படின்னு தகவல் வருது. அதனால் இதை இந்த கூட்டணியை அதாவது அவங்க சொல்லும்போது அதை டெலீட் பண்ணிட்டாங்க. அடுத்த நாள் பாருங்கள் டெலீட் பண்ணிட்டாங்க. அது இப்போ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு அது அதாவது ஒரு வீட்டில் அண்ணன் தம்பியாக இருக்கிறவனுக்கே பிரச்சனை இருக்குது. இவ்வளோ பெரிய ஆலமரமாக இருக்கிறது சில கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். அப்படி போகிறதுனால எந்த நஷ்டமும் காங்கிரஸ் கட்சி அடைந்து விடாது. அப்படி சேர்ந்ததுனால அவங்களுக்கு தூக்கி அமைச்சர் பதவி கொடுத்துட போகிறதில்ல, சட்டமன்ற உறுப்பினர் ஆக்க போகிறது இல்லை. அதை பற்றி ஒரு 1000 ஒருவர் போனால் ஜெயலலிதா சொன்ன மாதிரி தான் அதுக்கு பதில். 5 பேர் போனாங்க, என்ன சொன்னார்னு உங்களுக்கு தெரியும். தம்பி அப்போ பெருசாக நீங்கள் வயசு கம்மியாக இருக்கிறீங்க, ஜெயலலிதா என்ன சொல்லியிருப்பாங்கன்னு தெரியாது. அதில் உதிர்ந்த ரோமங்கள் தான் எங்கள் இயக்கத்திலிருந்து போனாங்க, அவங்க உதிர்ந்த ரோமங்கள். Hey!